கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார் என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம். என்று கர்த்தருடைய வார்த்தை தியானிப்போம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் சுத்தரிக்கப்படத்தக்கவர். ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர், நம் தேவன், இஸ்ரவேலின் தேவன் ஒவ்வொரு நாளும் அவர்களோடு கூட இருந்து எத்தனை இடையூறுகளை சந்தித்து அந்த மக்கள் அதன் மத்தியிலே தேவன் அவர்களோடு கூட இருந்து அதிலிருந்து விடுதலையாக்கி அவர்களுக்கு செழிப்பை உண்டு பண்ண அந்த தேவன் இப்பொழுது நம்மோடும் கூட இருக்கிறார். ஆகையால் நம்முடைய வாழ்க்கையிலே செழிப்பு, சந்தோஷம், சமாதானம் இதையெல்லாம் தருகிற தேவன் நமக்குள்ளே இருக்கிறார். எத்தனையோ சூழ்நிலைகள், எத்தனையோ விதமான காரியங்கள் நம் வாழ்க்கையில் நடந்திருக்கலாம். அதையெல்லாம் தேவன் மறந்து விடுகிறார். ஏனென்றால் அவர் நினைவில் வைக்கதே இல்லை. எல்லாத்தையும் மறந்து, சில காரியங்களை தவறாக எல்லாம் மறந்து மீண்டும் அவரை உங்களை தன்னுடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு சுத்திகரித்து உங்களை மீண்டும் அவர் நீதிமானாக்கி உங்களை எப்பொழுதும் அழகு பார்த்து கொண்டே இருக்கிறார். உங்கள் மேல் கரிசனையாக அவர் நேசிக்கிறார். அதுதான் உண்மை. அவர் நம்மளை அந்த அளவுக்கு நேசிக்கிறார். நீங்கள் உங்கள் கிரியை செய்து நீங்கள் அதை செஞ்சு இப்படி செஞ்சிடலாம் அப்படி செஞ்சிடலாம்னு ஒன்றும் நடக்க போதில்லை. அவருடைய கிரியினால், அவருடைய அன்பினால், அவர் செய்த அந்த 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 ரட்சிப்பின் மூலமாக நாம் இப்பொழுது சந்தோஷமாக இருக்கிறோம். அவர் மூலமாகத்தான், அவருடைய கிருபையின் மூலமாகத்தான் நம்ம ஐஸ்வர்யத்தை பெற்றிருக்கிறோம். ஆகையால் அந்த இஸ்ரவேலின் தேவனாகிய என்றென்றைக்கும் சதா காலங்களும் அவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். ஏனென்றால் அவர் நமக்குள்ளே இருந்து ஒவ்வொரு நாளும் அவர் நமக்குள்ளே இருந்து ஆசீர்வாதத்தை அள்ளி கொடுக்கிறார். ஏனென்றால் அவர் நேற்றும் இன்றும் மாறாதவர். நம்முடைய தவறுகளை எல்லாம் மன்னிக்கிறார். நீங்கள் மறுபடியும் அதே நினைவில் வச்சுக்கோங்க. எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கையில் சிறு தவறுகள் ஏதோ ஒன்று நடந்தாலும் நீங்கள் அதை நினைத்து கொண்டு இருக்கக்கூடாது. ஏனென்றால் தேவன் அதையெல்லாம் சுத்திகரித்து மீண்டும் உங்களை ஏற்றுக்கொள்ளுகிற உங்களுக்குள்ளே இருக்கிறார். கிறிஸ்து எனக்கு என்ன செய்திருக்கிறார், நான் என்ன செய்கிறேன், என்னுடைய கிரியேஸ், நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் அப்படி செய்தனால எனக்கு தேவன் எதை செய்வார், அப்படி அல்ல. ஒவ்வொரு நாளும் நாம் கர்த்தர் உன்னை தினமும் தேடி என்ற தலைப்பில் தியானிக்கிறது தான். அவர் என்னை எப்படி நேசிக்கிறார், எந்த அளவு அவர் நமக்குள்ளே இருக்கிறார், அவர் அப்படிதான் நாம் அதை பார்த்து கொண்டு அந்த தேவனாகிய கர்த்தர் அவர் ஒரு நாளும் நம்மை கைவிடாத அந்த தேவன் ஒவ்வொரு நாளும் அனாதி தேவன் நமக்குள்ளே இருக்கிறார். அதை பற்றி கொள்ளுங்கள். அவர் போகுமிடம் வருமிடமெல்லாம் நீங்கள் உங்களுடைய செயல்கள், அதாவது கிரியை இப்படி செய்தனால நான் இப்படி போகிறேன் அப்படிலாம் கிடையாது. அவர் உங்களை நேசித்து உங்களை தேர்ந்தெடுத்து உங்களை அழைக்கிறார். ஆகையால் அவர் ஒவ்வொரு நாளும் உங்கள் கூடவே இருக்கிறதுனால் உங்களுக்கு ஒரு குறை இருக்கிறாது. இப்படி தான் நாம் தியானிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் அவர் எனக்கு என்ன செய்கிறார், ஒவ்வொரு நாளும் என்னை அவர் எப்படி தேடி வருகிறார், எப்படி அவர் என்னை மன்னிக்கிறார், அவர் என்னை எப்படி ஏற்றுக்கொண்டார், எனக்கு மூலமாக அவருடைய அன்பு, அவருடைய கிரியை, அவருடைய சித்தம், அவருடைய விருப்பத்தை என் மூலமாக எப்படி இந்த பூலோகத்தில் வெளிப்படுத்துகிறார் என்று நாம் மெய்யாகவே அதை உணரும் பொழுது, நீங்கள் எப்படியோ இருந்தீங்க, ஆனாலும் இப்போ பாருங்கள் எவ்வளோ சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது. எப்படி தேவன் உங்கள் மூலமாக அவருடைய சித்தத்தை, விருப்பத்தை வெளிப்படுத்துகிற ஒரு கருவியாக உங்களை பயன்படுத்துகிறார். ஆகையால் அதை நீங்கள் அவருக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது நீங்கள் எத்தனை சூழ்நிலைகள் எதை வந்தாலும் அதையெல்லாம் நிர்மூலமாக்கி உங்களை மீண்டும் அவர் சுத்திகரித்து உங்களுக்குள்ளே அவர் ஆசீர்வாதத்தையும் சித்தத்தையும் அள்ளித்தந்து உங்களுக்குள்ளே அவர் செயல்பட அவருக்கு நீங்கள் இடம் கொடுங்க. இடம் கொடுக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் ஒரு குறை இருக்கிறார். இப்படிப்பட்ட அனாதி தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்தார்.